சங்கிங்க இன்னைக்கு இவ்வளவு தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு அவர் மொத்தமாக டோட்டலாக அமித்ஷாவோட காலில் சரண்டர் ஆகிட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்னைக்கு அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிடுச்சு. பாஜகவோடு கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, சிறுபான்மையினரை நான் பாதுகாப்பேன்னு. முதல்ல நீங்க அதிமுகவை பாஜக கிட்ட இருந்து காப்பாத்துங்க, அதை பாதுகாப்பு கொடுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் வழியில் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறார். குறிப்பா இந்த 4.5 வருஷத்துல கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நம்முடைய அரசு செஞ்சிருக்கிறது. கிறிஸ்தவ மாணவர்களுக்கு மட்டும் அவங்களுடைய கல்வி உதவி தொகை மட்டும் 7 கோடி ரூபாய் அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கங்களுக்கு மானியமாக ரூபாய் 13 கோடி ரூபாய் நம்முடைய அரசு ஒதுக்கி இருக்கிறது. ஜெருசலம் செல்வதற்கு புனித பயணம் மேற்கொள்வதற்கு ஒவ்வொருத்தருக்கும் 37,000 ரூபாய் மானியத்தை நம்முடைய திராவிட மாடல் அரசு வழங்கியிருக்கிறது. தேவாலயங்களை எல்லாம் புனரமைப்பதற்காக நம்முடைய அரசு திராவிட மாடல் அரசு இதுவரைக்கும் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறது. சிறுபான்மையினர் நடத்திருக்கக்கூடிய கல்வி நிலையங்களுக்கு நிரந்தர அங்கீகாரம்னு இப்படி ஏகப்பட்ட திட்டங்களை நம்முடைய அரசு செஞ்சிருக்கிறது. இது மட்டுமல்ல, இங்க பீட்டர் அல்போன்ஸ் சொன்னது போல நேற்றைக்கு திருநெல்வேலியில் நடந்த கூட்டத்தில் கிறிஸ்துமஸ் விழாவில் முதலமைச்சர் அவர்கள் முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுடைய ஆசிரியர் தேர்வு கமிட்டியில் அந்தந்த நிறுவனங்களுடைய பிரதிநிதிகளே ஆசிரியர்களை தேர்வு செய்யலாம்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு உத்தரவு போட்டுக்கிறாங்க. இதை பல வருட கோரிக்கை.